ஐபிசி தமிழ் இன்றைக்கெல்லாம் இன்றைக்குமே தெளிவாக சொல்லுகிறோம், தெளிவாக பதிவு செய்கிறோம். ஐபிசி தமிழ் ஊடகத்தினுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், அது இனத்தினுடைய விடுதலை. அந்த இலக்கை தாண்டி என்றுமே ஐபிசி தமிழ் பயணிக்காது என்பதை ஆணித்தரமாக உறுதியாக இந்த இடத்திலே முன்மொழிகிறேன். இது இந்தியாவுக்கு வேலை செய்கிறதா, இலங்கை அரசாங்கத்தோட வேலை செய்கிறா என்ற இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் இதை கடந்து செல்வது தான் என்னை பொறுத்தவரையில் இலகுவான வழி. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த பூமி பந்திலே இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களில் கணிசமான ஆட்கள் ஐபிசி தமிழோடு பயணிக்கின்றார்கள். இந்த வானொலியோ தொலைக்காட்சியோ அல்ல எந்த ஒரு இணையதளமோ ஒரு நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற பொழுது எல்லா விதமான மக்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு இசைவாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வேண்டும். ஆனால் எங்களுடைய இலக்கின் மீது நாங்கள் எப்பொழுதும் இறுக்கமாக இருக்க வேண்டும். அதுக்காக காலையில் இருந்து இரவு வரையும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகளை வழங்குவதனூடாக நிறைய நேர்களை இழக்க நேரிடும். அதே நேரத்தில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை வடிவமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் நகர்வுகளை பார்த்து அவற்றை சீர் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது.